ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். தீபாவளி பண்டுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1200 கட்டினேன். 12 மாதம் கட்டினேன். இந்த 12 மாதம் நான் கட்டினதில் என்னென்ன பொருட்கள் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் மாதம் 1200 கட்டினேன். அதுக்கு எனக்கு தீபாவளி பண்டில் 65 வகையான மளிகை பொருட்கள் கொடுத்துருக்காங்க. 1 கிராம் கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. பட்டாசு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பலகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயினே 12,000 வந்துருச்சு. நான் டோட்டலாகவே கட்டின அமௌண்ட் மாதம் 1200 அப்படின்னா 14,400 தான் கட்டியிருக்கேன். 12,000 எனக்கு கோல்டு காயின்லேயே வந்துருச்சு. மளிகை பொருள் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பார்த்தா எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு இந்த பண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் பண்டு கட்டுறீங்கன்னா நம்பிக்கையான இடத்துல கட்டுங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பண்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஏமாற்றவும் செய்கிறாங்க. அதனால் பார்த்து நம்பிக்கையான ஆளாக இருந்தால் கட்டுங்க. கோல்டு காயின் கொடுத்தா கண்டிப்பாக கட்டுங்க. ஏன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போகுது. இந்த பண்டு ஜாயின் பண்ணும்போது கோல்டு ரேட் 6,000 சொச்சம் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மளிகை பொருட்களாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெந்தயம் கொடுத்துருக்காங்க. வெந்தயம் 100 கிராம் கொடுத்துருக்காங்க. கடுகு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. மஞ்சத்தூள் 100 கிராம் கொடுத்துருக்காங்க. மிளகு 50 கிராம் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் 100 கிராம் கொடுத்துருக்காங்க. சீரகம் 100 கிராம் கொடுத்துருக்காங்க. டீத்தூள் 100 கிராம் கொடுத்துருக்காங்க. ஆயில் 2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. கேஎஸ் பிராண்ட்லேருந்து சன்ஃப்ளவர் ஆயில் கொடுத்துருக்காங்க. மேகி ஒரு 5 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் 50 கிராம் கொடுத்துருக்காங்க. கட்டி பெருங்காயம் ஒரு 50 கிராம் கொடுத்துருக்காங்க. சன்ரைஸ் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு துள்ளது கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட் 10 ரூபா அப்படின்ட்டு. சாம்பார் பொடி கொடுத்துருக்காங்க 100 கிராம். துவரம்பருப்பு 1/2 கிலோ. பயத்தம்பருப்பு 1/2 கிலோ. பூண்டு 1/4 கிலோ. கடலைப்பருப்பு 1/2 கிலோ. ஏலக்காய் 10 கிராம். கோதுமை மாவு 1 கிலோ கொடுத்துருக்காங்க. பொட்டுக்கடலை 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. வறுத்த ரவா 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. உடைச்ச கோதுமை 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பாக்கெட் இருக்கு இல்லையா, அது 400 கிராம் கொடுத்துருக்காங்க. 200 கிராம் ரெண்டில். முக்கியமாக நான் இந்த பண்டு சேர்ந்ததுக்கு மெயின் ரீசன் மளிகை பொருளில் எனக்கு மிளகா மல்லி இருந்தது. அவங்க கொடுக்குற எல்லா பொருளுமே எனக்கு தேவைப்படுற பொருளாக இருந்ததுனால தான் இந்த பண்டில் நான் ஜாயின் பண்ணேன். மல்லி 1 கிலோ. மிளகா 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. வெல்லம் 1 கிலோ கொடுத்துருக்காங்க. சேமியா பார்த்தீங்கன்னா நார்மல் சேமியா 2 பாக்கெட். அப்புறம் ராகி சேமியா 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. நாட்டு சக்கரை 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. மிளகு 50 கிராம் கொடுத்துருக்காங்க. புளி 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. தூள் உப்பு 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. மைதா மாவு 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. நெய் 200 கிராம் கொடுத்துருக்காங்க. ஜவ்வரிசி 100 கிராம் கொடுத்துருக்காங்க. திராட்சை 100 கிராம் கொடுத்துருக்காங்க. முந்திரி 100 கிராம். கல்லுப்பு 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. பிரியாணி அரிசி 1 கிலோ கொடுத்துருக்காங்க. இட்லி அரிசி 2 கிலோ கொடுத்துருக்காங்க. உளுந்து கொடுத்துருக்காங்க. பச்சரிசி 2 கிலோ. அப்பளம் 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. செக்கு நல்லெண்ணெய் அவங்களே ஓனாக தயாரிக்கிறது. இது 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. விளக்கேற்றுற எண்ணெய் 1/2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 300 ml தேங்காய் எண்ணெய் கொடுத்துருக்காங்க. பாயச சேமியா 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே மளிகை பொருளில் அவங்க கொடுத்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஐட்டம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹார்பிக் 1 பாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைடு பவுடர் 1 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேட்டு அந்த மாதிரி துவைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம்.
சாம்பிராணி கொடுத்துருக்காங்க, தீப்பெட்டி கொடுத்துருக்காங்க, ஷாம்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஷாம்பு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் அந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 20 ரூபா இது தெரியல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. இது ஒரு ஆஃப் 20 ரூபா போட்டிருக்காங்க. இது ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சீயக்கா வந்து ஒரு 3 பாக்கெட்டு, விம் லிக்விடு வந்து ஒரு 2, ஹார்பிக் ஒரு பாட்டிலு, துணி துவைக்கிற சோப்பு வந்து ரின்னில் கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பத்தி வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, விம் சோப்பு கொடுத்துருக்காங்க ஒரு 5 பாக்கெட்டு, சூடம் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட் வந்து சின்ன பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து க்ளீனிங் ஐட்டத்தில் வந்து கொடுத்தது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து 1 கிராம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன், வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து 1 கிராம் காயின் வந்து கொடுத்துருக்காங்க. அரிசி வந்து 10 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பலகாரங்கள், ஸ்வீட் அண்ட் பலகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் வந்து ஒரு பாக்ஸு, அப்புறம் பலகாரம் வந்து இருக்குது, இதுக்குள்ளே போட்டு இந்த டப்பாவில் வந்து போட்டு கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டாசு பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வந்து எனக்கு கிடைச்ச பொருள். நீங்களும் பண்டு கட்டினீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னமும் கட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டலாம். அதே மாதிரி நம்பிக்கையான ஆள்கிட்ட கட்டுங்க. காயின் வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கட்டுங்க. இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.